நான் வெளியாட்களிடம் யாரிடமும் தோற்றதும் இல்லை, இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஜெயித்ததும் இல்லை. ஏன்னா நான் தோற்பதெல்லாம் என்னுடைய மனத்திடம்தான், நான் ஜெயிப்பதெல்லாம் என் மனத்திடம்தான். ஒரு பிரச்சனைனாக்கா நான் மற்றவனிடம் வாதாடுவதை விட என் மனத்திடம்தான் நான் அதிகமாக வாதம் செய்திருக்கிறேன். நான் தவறாக செல்லும் பொழுது என் மனது சுட்டி காட்டும், நீ தவறாக செல்கிறாய் என்று. அதே மாதிரி நான் சரியாக செல்கிறேன் என்றால் என் மனது என்னை தட்டி கொடுக்கும், நீ செல்லும் பாதை சரியென்று. ஆகவே நான் மற்றவனும் ஜெயிப்பதை விட மற்றவனும் தோற்பதை விட என் மனத்திடம்தான் ஜெயித்திருக்கிறேன், தோற்றிருக்கிறேன் நண்பனே. அதனால் உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது. எப்பொருள் யார் யாராய் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அதனால் நீங்கள் யார் என்பதை உங்கள் மனத்திடம் கேளுங்கள். நீங்களே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள். மற்றவர்கள் தீர்ப்பு என்பது அவர்கள் தன் சொந்த கருத்தை உங்கள் மேல் திணிப்பார்கள். ஆனால் உங்கள் மனது உங்களுக்கு தெளிவான தீர்ப்பை தரும். ஆகவே மனம்தான் மிகச்சிறப்பானது, நம்மளை வழிநடத்தும். நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன், எண்ணங்கள் தான் இந்த உலகை ஆளப்போகிறது அப்படின்ட்டு. ஆனால் எண்ணங்கள் தெளிவாக இருக்கட்டும். இந்த உலகை ஆள்வதற்கு நீங்கள் சரியாக உங்களை தயார் செய்யுங்கள்.